தமிழ்நாட்டின் கல்வித்துறை நாளுக்கால் பாய்ச்சலில் வளர்ச்சி கண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். பள்ளிக் கல்வித்துறையில் அண்மை காலங்களில் பல்வேறு சீர்திருத்தங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு தேவையான பாடநூல், அவர்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பு, ஆசிரியர்கள் நியமனம் என்பது போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் பள்ளிக் கொள்கை தொடர்பாகவும் கல்வி பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்பது தொடர்பாகவும் ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வளர்ச்சி கண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் அபினேஷனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளில கல்வித்துறையில பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 20,332 பள்ளிகளுக்கு இணைய வசதி ஏற்பாடு செய்திருப்பதாகவும் 519.73 கோடி ரூபாயில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள் ரிசர்ச் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போல 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் புதுமை பெண் நான் முதல்வன் திட்டங்களில் உயர்கல்வியில சேரும் பெண் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளில உயர்ந்திருப்பதாகவும் இது திமுக அரசுடைய இலக்குக்கான ஒரு துவக்க பயணம் தான் என்பதையும் இந்த பயணம் நெடுதூரம் பயணிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண் கல்வியில தமிழ்நாடு பெரும் அளவுல வளர்ந்திருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்திருப்பதை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் இந்த பதிவை முன்னிறுத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு மிக முக்கியமான திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளை செயல்படுத்தியிருக்கு. அதில் மிக முக்கியமாக நான் முதல்வன் திட்டம் என்பது முதலமைச்சருடைய கனவு திட்டமாக தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். இதில் மாணவர்கள் தன்னுடைய உயர்கல்வியில் சேர்வதற்காகவும் திறனோடு அவருடைய பணிபுரிவதற்கு ஏதுவாக பள்ளி படிப்பு முடித்தவுடன் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண் மாணவர்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் அந்த எக்ஸ் பக்கத்துல பெருமிதமாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில பள்ளி கல்வியையும் இணைய வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஸ்மார்ட் வகுப்பறைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலமாக மாணவர்கள் பெரும் அளவில் திமுக அரசுடைய இந்த ஆட்சியில ஒரு பயன்பெற்று வருவதாகவும் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி அபினேஷ்.